guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. இப்போ வந்து ஃபோர் சென்டென்ஸ் தந்திருப்பாங்க. அதில் வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். ஸோ மீனிங் இல்லை. நெக்ஸ்ட்டு மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன், மீனிங் இல்லை. ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சரியான வரிசையில் அமைந்துள்ள தொடரை காண்க. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். தப்பு. எப்படி வரும்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர். நெக்ஸ்ட்டு வந்து மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இப்படி வராது இல்லையா? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படி வரும். நெக்ஸ்ட்டு வந்து மிகப்பெரிய சாண்டியாக்கோ மீனை பிடித்தார். இங்கே வந்து சாண்டியாக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. லாஸ்ட்டு வந்து மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. ஸோ இதுவும் தப்பு தான். ஆனால் வந்து இந்த புக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருந்துச்சு. பட் இதுவும் தப்பு. இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்து தப்பு தான். இங்கே வந்து எப்படியா இருக்கும்? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இங்கே வந்து ஆப்ஷன் சி, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. ஆப்ஷன் சி, பண்ணின் தமிழ் இசைப்பாடலின் பலவை முழவு அதிர. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குதல். இங்கே வந்து ஆப்ஷன் சி, வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து வட்டெழுத்து எனப்படும். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. இங்கே வந்து ஆப்ஷன் டி, உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும். நெக்ஸ்ட்டு சீர்களை முறைப்படுத்தி எழுதுத. அது வந்து ஆப்ஷன் சி, கனை கொடிது யாழ்கோடு செய்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8 வந்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ ஆப்ஷன் பி, கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன். நெக்ஸ்ட்டு வந்து கீழ்காணும் வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஆப்ஷன் பி, காட்டின் வளமே நாட்டின் வளம். இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இங்கே ஆப்ஷன் பி, பணி உடையன் ஆதல் இன்சொலன் ஒருவருக்கு மற்ற பிற அணி அல்ல. நெக்ஸ்ட், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் சி, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. சரியான தொடரை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி, என்றும் அறிவியலே வெல்லும். சரியான தொடரை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ, என்றும் அறிவியலே வெல்லும். அதே கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ இங்கே ஆப்ஷன் பி, பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். நெக்ஸ்ட், மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் சி, உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும். நெக்ஸ்ட், மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுது. இது வந்து ஆப்ஷன் டி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஓவா. நெக்ஸ்ட் வந்து மாறியுள்ள சீர்களை அதே கொஸ்டின் தான். இங்கே வந்து ஆப்ஷன் ஏ, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின். நெக்ஸ்ட்டு, சரியான தொடரை குறிப்பிடு. ஆப்ஷன் டி, விளையும் பயிர் முளையிலே தெரியும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து 6th to 10th வர உள்ள எல்லா செய்யுள் பகுதிகள், அந்த போயம்ஸ், அடுத்த திருக்குறள், இதெல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டு அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சரியான தொடரை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். நெக்ஸ்ட், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் சி, வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. நெக்ஸ்ட், இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ ஆப்ஷன் பி, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய் யாமை தலை. நெக்ஸ்ட், மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் சி, நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும். நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. ஆப்ஷன் சி, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். நெக்ஸ்ட்டு, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்கு. ஆப்ஷன் டி, அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓகே கைஸ், இன்றைக்கி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து யாரெல்லாம்
ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். நான் என் சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மாடல் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருமோ எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து படிக்கலாம். பை.